அமெரிக்காவை மீண்டும் மிரட்டிய ஈரானினுடைய உச்ச தலைவரும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்ட ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் காசாவிலே நடைபெற்று வரும் நேருக்கு நேரான உச்ச மோதல்களும் தனியாளாக 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை கொத்தாக தட்டி தூக்கிய பலஸ்தீனிய போராளியும் உயிர் தப்பிய ஈரானினுடைய ஜனாதிபதியும் மிக முக்கியமான தலைமை அதிகாரிகளும் லெபனானுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்ட அமெரிக்க தூதரும் அசர்பைஜானுக்கும் சிரியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையில் அமைக்கப்பட போகும் எரிவாயு குழாய்களும் சிரியாவுக்கான அமெரிக்க தூதர் டாம் பெரோக் கடந்த 2 வாரமாக சிரியாவினுடைய அதிபர் ஜூலானியையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளையும் சந்தித்து தொடர்ச்சியான கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். சிரியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவது தொடர்பாகவும் சிரியாவிலே அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட வேலை திட்டங்கள் தொடர்பாகவும் அமெரிக்க தூதர் டாம் பெரோக் மிக முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு சிரியாவுக்கான அமெரிக்க தூதர் டாம் பெரோக் லெபனானுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார். மேலும் ஊடக நேர்காணல் ஒன்றின் போது டாம் பெரோக் இவ்வாறு தெரிவித்தார். லெபனான் அவசரமாக இஸ்ரேலுடனான இயல்பாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். சிரியாவை போன்று லெபனானும் தற்போதைய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். லெபனானிலே தற்போது ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றன. ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அவர்களுடைய ஆயுதங்களை முழுமையாக ஒப்படைக்காவிட்டால், ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் நிராயுதபாணி ஆக்கப்படாவிட்டால் லெபனானுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய போர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கின்றது. ஹிஸ்புல்லா நிராயுதபாணியாக்கப்படாவிட்டால் லெபனான் பிராந்தியத்திலே ஒரு மிகப்பெரிய இருத்தலியல் போரை எதிர்நோக்க வேண்டி ஏற்படும். லெபனான் பிராந்திய ஆக்கிரமிப்பு வளர்ச்சிகளின் கட்டுப்பாட்டுக்கு கீழால் விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. தற்போது சிரியா மிக விரைவாக வளர்ச்சி அடைந்து வருகின்றது. அமெரிக்காவோடும் இஸ்ரேலோடும் சிரியாவினுடைய உறவுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. பிராந்தியத்திலே லெபனான் சிரியாவோடு நகரவில்லை என்றால், சிரியாவை போன்று இஸ்ரேலுடனான இயல்பாக்கத்தினை ஏற்படுத்தவில்லை என்றால் லெபனான் சிரியாவோடு இணைக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. நூற்றாண்டுகளுக்கு முன்பு லெபனானும் சிரியாவும் ஒன்றிணைந்து பிலதல் ஷாம் பிரதேசமாக எவ்வாறு அமைந்திருந்ததோ அதே போன்றே தற்போதும் லெபனான் சிரியாவோடு இணைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தற்போதைய நகர்வுகளுக்கு லெபனான் பதிலளிக்காவிட்டால் சிரியா லெபனானை கைப்பற்றி தங்களோடு இணைத்துக் கொள்ளும். லெபனானுக்கு ஒரு புறம் இஸ்ரேல் உள்ளது, மறுபுறம் ஈரான் உள்ளது. மேலும் லெபனானுக்கும் ஈரானுக்கும் இடையிலே தற்போது இஸ்ரேலுடனான வலுவான தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சிரியா காணப்படுகின்றது. லெபனானுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒரு இடையக மண்டலமாகவே சிரியா தற்போது காணப்படுகின்றது. இந்த இடையக மண்டலம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆதரவாகவே இருக்கின்றது. லெபனான் எங்களுடைய கடற்கரை நகரமாக பீச் ரிசோர்ட்டாகவே இருக்கின்றது என சிரியர்கள் கூறுகின்றார்கள். மேலும் லெபனானை கடற்கரை நகரமாக பயன்படுத்துவதற்கும் சிரியர்கள் தயாராக உள்ளார்கள். தற்போது லெபனானிய மக்கள் மிகப்பெரிய அழுத்தத்திற்குள்ளே தள்ளப்பட்டுள்ளார்கள். லெபனானிய மக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளார்கள். லெபனானிய மக்களுடைய இந்த ஏமாற்றத்தையும் விரக்தியையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. லெபனானினுடைய நிலைப்பாடுகள் எனக்கும் விரக்தியையே ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த விரக்திகளில் இருந்து அனைவரும் மீண்டெழ வேண்டுமாக இருந்தால் ஹிஸ்புல்லா முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட்டு லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இயல்பாக்கம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என சிரியாவுக்கான அமெரிக்க தூதர் டாம் பெரோக் தெரிவித்துள்ளார். அதாவது லெபனான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு இயல்பாக்கத்தினை ஏற்படுத்தாவிட்டால் சிரியா லெபனானை கைப்பற்றும் என அமெரிக்க தூதர் வெளிப்படையான மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார். லெபனானுக்குள்ளே உள்நாட்டு போரை ஏற்படுத்தி லெபனானை 3ஆக பிரித்து தெற்கு லெபனான் பிரதேசங்களை தனிமைப்படுத்தி ஹிஸ்புல்லா இராணுவத்தினை தனிமைப்படுத்தி லெபனானினுடைய கிழக்கு பிரதேசத்தினை சிரியாவோடு ஒன்றிணைத்து ஹிஸ்புல்லாவை முழுமையாக நிராயுதபாணியாக்குவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முன்னைய காணொளிகளில் குறிப்பிட்டதை போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் லெபனானை முழுமையாக சிதைப்பதற்காகவும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை பலவீனப்படுத்துவதற்காகவும் தங்களுடைய ப்ராக்ஸி படை பிரிவாக ஜூலானியை பயன்படுத்தப் போகின்றார்கள். சிரியாவை பயன்படுத்தி லெபனானினுடைய பிரதேசங்களை கைப்பற்றுவதற்கான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து சிரியாவுக்கான அமெரிக்க தூதர் டாம் பெரோக்கினுடைய கருத்துக்களை தொடர்ந்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய அரசியல் பணியகத்தின் துணை தலைவர் மஹமூத் கமதி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் லெபனான் மீது ஒரு புதிய போரை திணிப்பதற்கு முயற்சி செய்தால் நாங்கள் அதற்கான பதிலடிகளை உடனடியாக வழங்குவோம். லெபனானுக்கு எதிராக தற்போது ஒரு அரபு தீப்பொறி பற்ற வைக்கப்பட்டுள்ளது. இவை தொடர்பாக எங்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்த அரபு தீப்பொறியை பயன்படுத்தி லெபனானுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு போரை ஏற்படுத்துவதற்கும் அமெரிக்கா
சிரியாவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் திட்டமிட்டுள்ளன. மேலும் தற்போது லெபனான் 2 தீப்பொறிகளுக்கு இடையில் இருக்கின்றது. மேலும் இந்த தீப்பொறிகள் பிராந்தியத்திலே மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். அத்தோடு இந்த தீப்பொறிகளை முழுமையாக எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என ஹிஸ்புல்லாவின் அரசியல் பணியகத்தின் துணைத் தலைவர் மஹமூத் கமதி அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து நேற்றைய தினம் சிரியாவினுடைய ஜூலானி அசர்பைஜானுக்கு விஜயம் செய்திருந்தார். இதன்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகளும் அசர்பைஜானுக்கு விஜயம் செய்துள்ளார்கள். நெட்டன்யாகுவின் விசேட தூதுக்குழு அசர்பைஜானுக்கு விஜயம் செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அசர்பைஜானிலே நெட்டன்யாகுவின் தம்பியான ஜூலானிக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகளுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கலந்துரையாடல்களில் ஜூலானி நேரடியாக கலந்து கொள்ளவில்லை என பல ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தாலும் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய உளவு தகவல்களுக்கு அமைவாக ஜூலானி இந்த கலந்துரையாடல்களில் நேரடியாக கலந்து கொண்டுள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகளோடு நெட்டன்யாகுவின் தூதுக்குழுவோடு ஜூலானி நேரடியான கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். பிராந்தியத்திலே ஈரானை பலவீனப்படுத்துவது தொடர்பாகவும் ஈரானுக்கு எதிரான செயற்பாடுகளை அதிகரிப்பது தொடர்பாகவும் சிரியாவுக்குள்ளே ஈரானினுடைய ஆதிக்கத்தினை குறைப்பது தொடர்பாகவும் லெபனானுக்குள்ளே ஈரானினுடைய ஆதிக்கத்தினை குறைப்பது தொடர்பாகவும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை பலவீனமாக்குவது தொடர்பாகவும் இஸ்ரேலுடனான இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவது தொடர்பாகவும் பலஸ்தீனிய மக்களை சிரியாவிலே குடியேற்றுவது தொடர்பாகவும் ஜூலானிக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகளுக்கும் இடையில் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த பேச்சுவார்த்தைகளின் அடுத்த கட்டமாக சிரியாவின் தலைநகரான டமஸ்கஸில் ஒரு இஸ்ரேலிய ஒருங்கிணைப்பு தலைமையகம் ஒன்றை அமைப்பதற்கும் முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ராஜதந்திர ரீதியில் வெளிப்படுத்தப்படாமல் சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவதற்காகவே இந்த காரியாலயம் அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற முடிவுகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு அசர்பைஜானுக்கும் துருக்கிக்கும் சிரியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான எரிவாயு குழாய்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அசர்பைஜானிலிருந்து சிரியா வழியாக துருக்கிக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் எரிவாயு குழாய்களை அமைக்கக்கூடிய திட்டமானது பல வருடங்களுக்கு முன்னால் மேற்கொள்ளப்பட்ட திட்டமாகும். இருப்பினும் சிரியாவினுடைய முன்னாள் அரசாங்கம் குறித்த எரிவாயு குழாயை சிரியாவினூடாக அமைப்பதற்கான அனுமதியை வழங்கவில்லை. தற்போது நெட்டன்யாகுவின் தம்பியான ஜூலானி அசர்பைஜானிலிருந்து சிரியா வழியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் துருக்கிக்கும் எரிவாயு குழாய்களை அமைப்பதற்கான வேலை திட்டத்திற்கு சம்மதத்தினை வழங்கியுள்ளார். இந்த எரிவாயு குழாய் திட்டத்தின் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகளவான நன்மைகளை அடைந்து கொள்ளும். அசர்பைஜானிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிரியா வழியாக அதிகளவான எரிவாயுக்களையும் விரைவாக பெற்றுக் கொள்ளும். அதே போன்று சிரியாவும் அசர்பைஜானிலிருந்து அதிகளவான எரிவாயுக்களை பெற்றுக் கொள்ள முடியும். எனவே தற்போது அசர்பைஜானிலிருந்து சிரியாவுக்கான எரிவாயு குழாய் வேலை திட்டங்களும் சிரியாவிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான எரிவாயு குழாய் வேலை திட்டங்களும் ஆரம்பிக்கப்பட போகின்றன. இந்த வேலை திட்டங்களை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் அசர்பைஜானினுடைய அதிபர் இல்ஹாம் அலியேவ் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் குறித்த வேலை திட்டங்கள் அனைத்தும் அசர்பைஜானினுடைய மிக முக்கியமான மிகப்பெரிய சக்தி நிறுவனமான சோகார் நிறுவனத்திற்கே ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கமைவாக சிரியாவினுடைய எரிசக்தி அமைச்சர் சோகார் நிறுவனத்துடனான ஒப்பந்தங்களில் கையொப்பமிட்டுள்ளார். எனவே நான் நேற்றைய காணொலியில் குறிப்பிட்டதை போன்று மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ஈரானுக்கு எதிராக பலஸ்தீனிய போர் முனைக்கு ஆதரவான எதிர்ப்பற்றுகளுக்கு எதிராக அசர்பைஜானும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் துருக்கியும் சிரியாவும் ஒன்றிணைந்து ஒரு முக்கோண முற்றுகை திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். ஈரானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான 12 நாள் போரின் போது ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஜஷ்கியானையும் ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீபாஃப் அவர்களையும் இன்னும் மிக முக்கியமான இராணுவ தலைமை அதிகாரிகளையும் உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர்களையும் படுகொலை செய்வதற்கான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டுள்ளது. ஈரானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான போர் ஆரம்பிக்கப்பட்டு 3வது நாளில், அதாவது ஜூன் 16ஆம் திகதி திங்கட்கிழமை காலை வேளையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இவர்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அதாவது ஈரானினுடைய ஜனாதிபதியும் பாராளுமன்ற சபாநாயகரும் உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைமைகளும் இராணுவ தலைமை அதிகாரிகளும் மேற்கு தெஹ்ரானிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான சுரங்கப்பாதை தலைமையகத்தில் விசேட அமர்வுகளை மேற்கொண்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்கள் தொடர்பாகவே இந்த கலந்துரையாடல்கள் குறித்த சுரங்கப்பாதையில் நடைபெற்றுள்ளன. இதன்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மிக துல்லியமான உளவு தகவல்களை பெற்றுக்கொண்டு குறித்த சுரங்கப்பாதையினுடைய நுழைவாயிலை இலக்கு வைத்து 5க்கும் அதிகமான பங்கபஸ்ட் வெடிகுண்டு
தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இருப்பினும் அதிர்ஷ்டவசமாக ஈரானினுடைய ஜனாதிபதியும் பாராளுமன்ற சபாநாயகரும் இன்னும் ஏனைய தலைமைகளும் குறித்த சுரங்கப்பாதையிலே இருக்கக்கூடிய எமர்ஜென்சி எக்ஸிட்டை பயன்படுத்தி வெளியேறியுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே குறித்த எமர்ஜென்சி எக்ஸிட் பாதையானது பழுதடைந்திருக்குமாக இருந்தால் காற்றோட்டம் இல்லாமல் மூச்சு திணறல் ஏற்பட்டு அனைத்து தலைவர்களும் குறித்த சுரங்க பாதைக்குள்ளேயே படுகொலை செய்யப்பட்டிருப்பார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த தாக்குதலினால் ஈரானிய ஜனாதிபதியும் பாராளுமன்ற சபாநாயகரும் சிறிய காயங்களுக்குள்ளாகி இருப்பதாகவும் ஈரானிய ஊடகமான ஃபார்ஸ் நியூஸ் ஊடகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது. இந்த படுகொலை தாக்குதலானது ஈரானிய அரசாங்கத்தினை முழுமையாக வீழ்த்துவதற்காகவும் ஈரானுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்காகவும் மேற்கொள்ளப்பட்ட படுகொலை தாக்குதல் என்றும் குறித்த ஊடகமானது சுட்டிக்காட்டியுள்ளது. அத்தோடு இந்த தாக்குதலை மேற்கொள்வதற்காக மொசாட் உளவு பிரிவினர் துல்லியமான தகவல்களை பெற்றுக் கொண்டுள்ளார்கள். ஈரானிய ராணுவத்திற்குள்ளோ அல்லது அரசியல் களத்திற்குள்ளோ மொசாட் உளவாளிகள் ஊடுருவாமல் குறித்த தாக்குதலை மேற்கொண்டிருக்க முடியாது என்றும் இதனால் இந்த தாக்குதலுக்கு பிறகு ஈரானிய ராணுவ தலைமைகள் விசேட நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார்கள் என்றும் குறித்த ஊடகம் தெரிவித்துள்ளது. அதாவது மொசாட் உளவாளிகளின் ஊடுருவலை ஈரானிய தரப்பினர் கண்டுபிடித்துள்ளார்கள். மேலும் குறித்த ஊடுருவலை முழுமையாக நீக்கியுள்ளார்கள். இதனாலேயே தற்போது குறித்த தகவல்களை ஊடகங்களுக்கும் வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு ஈரானுக்குள்ளே தொடர்ச்சியாக மொசாட் உளவாளிகளை வேட்டையாடக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு நாளும் பல உளவாளிகளும் பயங்கரவாதிகளும் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள். நேற்றைக்கு முன்தினமும் ஈரானின் தெற்கு பிரதேசத்திலே ட்ரோன் உற்பத்தி தொழிற்சாலை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இவை தொடர்பான காணொலிகளை டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டிருந்தேன். உளவாளிகள் மூலமாக பயங்கரவாதிகளுக்கு தேவையான எல்லா விதமான நிதி உதவிகள் வழங்கப்பட்டே இவ்வாறான ட்ரோன் உற்பத்தி தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு நேற்றைய தினமும் ஈரானினுடைய மேற்கு பிரதேசத்திலே பல உளவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் ஒவ்வொரு நாளும் பல உளவாளிகள் தூக்கிலிடப்பட்டும் வருகின்றார்கள். அத்தோடு ஈரானுக்குள்ளே சட்டவிரோதமாக இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானியர்களை முழுமையாக வெளியேற்றுவதற்கான வேலை திட்டங்களும் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இன்னும் 3 வாரத்திற்குள்ளே ஈரானுக்குள் சட்டவிரோதமாக இருக்கக்கூடிய 12 லட்சத்திற்கும் அதிகமானவர்களை முழுமையாக வெளியேற்றிவிட முடியும் என்றும் ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான அடுத்த கட்ட மோதல்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உளவு வலையமைப்புகள் முழுமையாக முடக்கப்பட வேண்டியது நீக்கப்பட வேண்டியது மிக முக்கியமான தேவையாகும். மேலும் மொசாட் உளவாளிகளின் ஒட்டுமொத்த ஊடுருவல்களையும் முழுமையாக நீக்குவதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் ஈரானிய பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு நேற்றைய தினம் ஈரானினுடைய மஷாட் விமான நிலையத்தில் வெடிப்புகள் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்தன. 12 நாள் போரின் போது எவ்வாறு உளவாளிகளும் பயங்கரவாதிகளும் உளவியல் ரீதியான போரை மேற்கொண்டிருந்தார்களோ அதே போன்றே தற்போதும் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். விமான நிலையத்திற்கு அருகாமையில் பல குப்பைகள் எரிக்கப்பட்டதன் காரணமாகவே இந்த புகை மண்டலம் ஏற்பட்டிருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய உளவாளிகளை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் அமெரிக்க ஊடகங்களும் தொடர்ச்சியான போலி பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். தற்போது ஈரானுக்குள்ளே 70% அதிகமான உளவாளிகள் முழுமையாக முடக்கப்பட்டு விட்டார்கள். மேலும் எஞ்சிருக்கக்கூடியவர்களையும் முழுமையாக நீக்குவதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களும் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து ஈரான் மற்றும் ரஷ்யா தொடர்பாக பல செய்திகள் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன. ஈரானிய மண்ணில் யுரேனியம் செறிவூட்டல் முழுமையாக தடை செய்யப்பட வேண்டும் என ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் டொனால்ட் ட்ரம்பிடம் தெரிவித்திருப்பதாகவும் ஈரானினுடைய யுரேனியம் செறிவூட்டலை பூஜ்ஜியமாக்குவதற்கான முழுமையான ஆதரவை ரஷ்ய அதிபர் வழங்கி இருப்பதாகவும் யுரேனியம் செறிவூட்டலை பூஜ்ஜியமாக்கி அமெரிக்காவின் ஒப்பந்தத்தினை ஏற்றுக்கொள்ளுமாறு ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் ஈரானுக்கு உச்சழுத்தத்தினை வழங்கி இருப்பதாகவும் எக்ஸியோஸ் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டிருந்தது. மேலும் ஈரானினுடைய யுரேனியம் செறிவூட்டலை முழுமையாக பூஜ்ஜியமாக்கியதற்கு பிறகு சிவில் தேவைகளை மேற்கொள்வதற்காக ஈரானுக்கு தேவையான யுரேனியம் செறிவூட்டலை ரஷ்யா வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே நேரம் குறித்த தகவல்களையும் செய்திகளையும் ஈரானிய அதிகாரிகள் முழுமையாக மறுத்துள்ளார்கள். ஈரானினுடைய யுரேனியம் செறிவூட்டலை பூஜ்ஜியமாக்குவதற்கான அழுத்தத்தினை ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் போலி பிரச்சாரங்கள் என ஈரானிய ஊடகமான தஸ்னீம் ஊடகமும் செய்திகளை வெளியிட்டுள்ளது. மேலும் ஈரானினுடைய யுரேனியம் செறிவூட்டலை பூஜ்ஜியமாக்குவதற்கு ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் எந்தவிதமான அழுத்தங்களையும் வழங்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு குறித்த விடயம் தொடர்பாக ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. ரஷ்யா ஈரானுக்கு அழுத்தம் கொடுத்திருப்பது தொடர்பாக எக்ஸியோஸ் ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் ஒரு அழுக்கான போலி பிரச்சாரம் என ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. அத்தோடு நேற்றைய தினம் ரஷ்யாவின் இராணுவ சரக்கு விமானங்கள் ஈரானுக்குள்ளே களமிறங்கியிருந்தன. ஈரானுக்கு தேவையான வான் பாதுகாப்பு அமைப்புகளையோ அல்லது இராணுவ தளவாடங்களையோ ரஷ்யா வழங்கி இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
அடுத்து ஈரானுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்ச்சியான மிரட்டல்களை வெளியிட்டு வருகின்றது. அதிலும் குறிப்பாக பிரான்சும் பிரித்தானியாவும் ஜெர்மனியும் ஈரானுக்கு எதிரான தொடர்ச்சியான மிரட்டல்களை வெளியிட்டு வருகின்றார்கள். மேலும் இப்படியான நிலைமையில் இவை தொடர்பாக நேற்றிரவு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். பிரித்தானியாவும் பிரான்சும் ஜெர்மனியும் ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிராக ஸ்னப்பெக் பொறிமுறையை செயற்படுத்தினால் ஐரோப்பாவுடனான எல்லாவிதமான தொடர்புகளையும் நாங்கள் முழுமையாக முறித்துக் கொள்வோம். எங்களுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான உறவுகள் ஒரு இருண்ட புள்ளியை நோக்கி நகர்ந்துவிடும். மேலும் இந்த நிலைமைகளை ஒருபொழுதும் சரி செய்யவே முடியாது. ஈரானினுடைய உரிமைகளை ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் மதிக்க வேண்டும். ஈரானினுடைய யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியம் தலையிடக்கூடாது. மேலும் எங்களுடைய செறிவூட்டல் உரிமைகளை மதிக்காமல் எந்த ஒரு ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட மாட்டாது. நாங்கள் அணுசக்தி திட்டம் தொடர்பாக பேச்சுவார்த்தை மேசைகளில் அமர வேண்டும் என உச்சக்கட்ட அழுத்தங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. எங்களுடைய யுரேனியம் செறிவூட்டலை பூஜ்ஜியமாக்க வேண்டும் என தற்போது உச்சக்கட்ட அழுத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆனால் ஈரான் தற்போது எதற்கும் அவசரப்படாது. பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற்றால் அணுசக்தி திட்டம் தொடர்பாக மாத்திரமே நடைபெறும். எங்களுடைய ஏவுகணை திறன்கள் தொடர்பாகவோ யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பாகவோ எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளிலும் நாங்கள் அமரப்போவதில்லை. மேலும் ஈரானுக்கு எதிராக இந்த செயற்பாடுகளை முதலிலிருந்து மீண்டும் ஆரம்பிப்பதனால் எதுவுமே நடைபெறப் போவதில்லை என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு இன்னும் 3 வாரங்களுக்குள் ஈரான் பேச்சுவார்த்தை மேசைகளில் அமராவிட்டால், அமெரிக்காவின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு தயாராக இருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் ஏற்கனவே இதற்கான அனுமதியை டொனால்ட் ட்ரம்ப் வழங்கியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அத்தோடு ஈரானினுடைய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் எக்ஸ் தளத்திலே அமெரிக்காவுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். நாங்கள் கத்தாரிலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளத்திற்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அறையை வழங்கியுள்ளோம். மேலும் இந்த தாக்குதல் ஒரு சிறிய தாக்குதல் மாத்திரமே. மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ஒட்டுமொத்த தளங்களை இலக்கு வைத்தும் நிறுவனங்களை இலக்கு வைத்தும் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான எல்லாவிதமான திறன்களும் ஈரானிடம் காணப்படுகின்றது. ஈரான் இந்த பிராந்தியத்திலே இருக்கக்கூடிய அமெரிக்காவின் அனைத்து நலன்களையும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தயாராகவே இருக்கின்றது என ஈரானினுடைய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் எக்ஸ் தளத்திலே குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ட்ரோன்கள் செயற்பாட்டில் இருக்கும் சந்தர்ப்பத்தில், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ட்ரோன்கள் முழுமையாக நோட்டமிட்டுக் கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் ஒரு பலஸ்தீனிய போராளி தனியாக களமிறங்கி 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய சிப்பாய்களையும் அதிகாரிகளையும் முழுமையாக அளிக்கக்கூடிய காணொளி வெளியாகி இருந்தது. குறித்த காணொளியை நான் டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ட்ரோன்களின் மூலமாகவே இந்த காணொளியானது படமாக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த காணொளியானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திடமிருந்து கசிவடைந்திருக்கக்கூடிய காணொளியாகும். இந்த காணொளி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களே வெளியிட்டிருந்தன. அதாவது ஒரு பலஸ்தீனிய போராளி ஆரம்பமாக ஒரு கன்னிவெடி பொறியை பயன்படுத்தி மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை வெடிக்கச் செய்கின்றார். பிறகு இன்னும் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்திற்கு அருகாமையில் ஓடிச் சென்று தன்னுடைய கையிலே இருக்கக்கூடிய ஷவாஸ் வெடிகுண்டை குறித்த மெர்காவா தாங்கிக்குள்ளே வீசி மொத்தமாக வெடிக்கச் செய்துள்ளார். அது மட்டுமல்லாமல் குறித்த தாக்குதலை மேற்கொண்டதற்கு பிறகு பலஸ்தீனிய போராளி பாதுகாப்பாக தப்பிச் சென்றுள்ளார். அத்தோடு கசிவடைந்திருக்கக்கூடிய குறித்த காணொளியானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள்ளே தாக்கத்தினையும் ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ட்ரோன்கள் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்தவிதமான அச்சமும் இல்லாமல் ஒரு தனியான பலஸ்தீனிய போராளி 2 மெர்காவா தாங்கிகளையும் 10க்கும் அதிகமான சிப்பாய்களையும் முழுமையாக அளித்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. குறித்த காணொளியின் மூலமாக இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய பலவீனத்தையும் பலஸ்தீனிய போராளிகளின் உறுதியையும் புரிந்து கொள்ள முடியும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு இந்த தாக்குதலிலே கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சிப்பாய்கள் தொடர்பாகவும் அதிகாரிகள் தொடர்பாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் எந்தவிதமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கவில்லை. இந்த காணொளி கசிவடைந்ததற்கு பின்பும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் எந்தவிதமான தகவல்களையும் வெளிப்படுத்தி இருக்கவில்லை. அடுத்து கடந்த 3 நாட்களாக பலஸ்தீனிய போராளிகள் கான் யூனிஸ் பிரதேசத்திலும் வடக்கு காசாவிலும் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதுவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக பலஸ்தீனிய போராளிகள் நேருக்கு நேரான தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து கடந்த 4 நாட்களுக்கு முன்பு வடக்கு காசாவின் பெய்ட்ஷனூன் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் 30க்கும் அதிகமான சிப்பாய்களை ஒரே நேரத்தில் தட்டி தூக்கியிருந்தார்கள். மேலும் இதைத் தொடர்ந்து நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்படையினர் பெய்ட்ஷனூன் பிரதேசத்திலே உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். பெய்ட்ஷனூன் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய கட்டிடங்களை முழுமையாக தரைமட்டமாக்கக்கூடிய தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இருப்பினும் இந்த தாக்குதல்களுக்கு மத்தியிலும் நேற்றிரவு பலஸ்தீனிய போராளிகள் பெய்ட்ஷனூன் பிரதேசத்திலே 2 வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக சுரங்கப்பாதை பொறியொன்றை பயன்படுத்தி 5க்கும் அதிகமான சிப்பாய்களை மொத்தமாக அளித்துள்ளார்கள். மேலும் பெய்ட்ஷனூன் கிழக்கு பிரதேசத்திலே வீடொன்றிற்குள் பதுங்கியிருக்கக்கூடிய சிப்பாய்களை டிபிஜி ஏவுகணை மூலமாக மொத்தமாக தட்டி தூக்கியுள்ளார்கள். அடுத்து அல்கஸாம் படையினர் கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலே ஷவாஸ் வெடிகுண்டையும் பெரல் வெடிகுண்டையும் தாக்கி வெடிகுண்டையும் பயன்படுத்தி ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகன
வாகனத்தையும் ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் புல்டோசர் வண்டியையும் வெடிக்கச் செய்துள்ளார்கள். மேலும் இவர்களை மீட்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய படைகளை இலக்கு வைத்து RPG ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதேபோன்று அல் குதுஸ் படையினர் வடக்கு காசாவின் தூஃபா கிழக்கு பிரதேசத்திலே தாக்கி வெடிகுண்டை பயன்படுத்தி ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும், ஜைத்தூன் பிரதேசத்திலே ஷவாஸ் வெடிகுண்டை பயன்படுத்தி ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். அதேபோன்று அல் கஸாம் படையினர் கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலே ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாயை அளித்துள்ளார்கள். மேலும் அமர் அல் காசிம் படையினரும் அபு அலி முஸ்தபா படையினரும் கான் யூனிஸினுடைய கிழக்கு பிரதேசத்திலே 2 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். வீடுகளுக்குள்ளே பதுங்கியிருக்கக்கூடிய சிப்பாய்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 5 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும், ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனமும், ஒரு புல்டோசர் வண்டியும் அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் 50க்கும் அதிகமான சிப்பாய்கள் மொத்தமாக தட்டி தூக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.